தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 16 வசனங்கள் வரை. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 16 வரை. முக்கியமான வசனம் 14ஆம் வசனம். அதில் ஆண்டு சொல்லுகிற வார்த்தை 14. அவர் சொல்லுகிற வார்த்தை, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீரானால் என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆங்கில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். திருமுறை வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். இந்த உலகத்துல சிநேகிதர்கள் என்று சொல்லுவது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. பள்ளி பருவத்திலே, கல்லூரி பருவத்திலே, வாழ்வு பருவத்திலே, திருமணமான பிறகு, ஊழியங்களிலே, இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த நம்முடைய சிநேகிதர் என்று சொல்லுகிற இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளியிலே படிக்கும்போது ஒருவர், கல்லூரியில படிக்கும்போது இன்னொருவர், வேலைக்கு போகும்போது இன்னொருவர், இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் இந்த நண்பர்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற உற்றை நீங்கள் கை கொள்ளுவனால் நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். இந்த சிநேகிதம் அல்லாவிட்டால் இந்த உறவு ஒரு காலம் அது மாறி போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு கற்பிக்கிற அன்பான இந்த உலகத்துல இதுல எல்லாமே இந்த உறவுகள், தொடர்புகள் எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. தொழில் வரும்போது தொழில இன்னொரு நண்பர்கள் வருகிறார்கள், வேலையில நண்பர்கள், இப்படி மாறிக்கொண்டு வருகிற உலகத்தில் தேவன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். இங்கே சொல்லப்பட்ட சிநேகிதன் என்ற வார்த்தை பிலோஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. அதாவது ஒரு தெய்வீக அன்பு. இதைத்தான் பிலோ என்ற இங்க ஆங்கிலத்துல மூல பாஷையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிலோஸ். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், மாறாத, நிலையான, உறுதியான, காலங்கள் மாறினாலும், யுகங்கள் மாறினாலும், வயதுகள் மாறினாலும் என்னுடைய உன்னோடு இருக்கிற சிநேகிதர் மாறுவதில்லை. எனவேதான் அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவனோடு கூட நாம் சிநேகிதம் வைத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! அந்த உலகத்துல யார் யாரையும் சிநேகிதம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த சராஸ்திரங்களையும் படைத்த ஒரு தெய்வம், வானாதி வானங்களை உண்டாக்கிற ஒரு தெய்வம் சொல்லுகிறார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இந்த நாளில அது உலக நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், ஆரம்பத்துல சொன்னது போல. ஆனால் தேவனுடைய அன்பு